இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேள்வி கேட்டவங்க மேலே கேஸை போட்டு கோர்ட்டில் நேற்று அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. சாதாரணமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு தாக்குதலை எல்லாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அவர் தற்கொலை பண்ணாம நின்றிருந்தாருன்னா அவர் நிரபராதின்னு அடிச்சு சொல்ல முடியும். இந்த உரசல் மன்னர்கள் அசிங்கமா டபுள் மீனிங்ல பேசுறவங்க இதெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் இல்ல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஓகேவா? ஆண்களுக்கு இன்னைக்கு எங்கேயோ அங்கிட்டு ஒண்ணு இங்கிட்டு ஒண்ணு இப்படி நடக்குது. இவர் ப்ரூஃப் எடுத்து இந்த அம்மா தனியா வந்து ப்ரூஃப் எடுக்குமா, அந்த ப்ரூஃப் எடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுக்குமா? அப்படிலாம் வேண்டாம்மா. நீ யாரு வீடியோ எடுத்து போடுறதுக்கு? அங்கதான் டவுட் வருது. இப்படி செல்ஃபி எடுத்துட்டு இருக்கு அவர் அந்த பக்கம், இந்த பொண்ணு இருக்கிறது கூட அவருக்கு தெரியற மாதிரி இல்லை. அந்த நபருக்கு நெருங்கி இந்த அம்மா போய் நிக்குது. அவர் நியாயமா இப்படி நெருக்கமா ஒரு பொண்ணு வந்து நிக்குது, இறங்கி அப்போவாங்க. இவங்க பக்கம் தான் உண்மை இருக்குல்ல, ஏன் காணாம போனாங்க? ஏன் 3 நாள் கழிச்சு வந்து யோசிச்சு இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க? அவங்க நீ சோசியல் மீடியால இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ற. Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நடிகை, சமூக செயல்பாட்டாளர், பாஜக நிர்வாகி திருமதி கஸ்தூரி. வணக்கம். வணக்கம் மது, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். கேரளால நடந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ல போறப்ப ஒரு பொண்ணு எடுத்த வீடியோ, அந்த மறுநாள் அதுக்கு யார் அவங்க வீடியோ எடுத்தாங்களோ அவங்க இறந்துட்டாங்க. அந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன மேம் தோணுது? அந்த வீடியோவை பார்த்து நான் ரொம்ப வருத்தம், கோபம், அதுக்கு மேலே ஒரு ஏமாற்றம், சமூகத்து மேலே ஒரு ஏமாற்றம் எல்லாமே எனக்கு வந்துச்சுமா. வருத்தம், ஏன்னா ஒரு உசுறு போச்சு. தவறு செய்கிறவங்களா இருக்காங்கன்னு வைங்களேன். தவறு அவர் செஞ்சார் செய்யலைங்கிறதுக்கு அடுத்தது வருவோம்மா. அவர் ஒரு உண்மையாகவே இன்னசென்ட்டாக இருந்திருந்தா அவன் தப்பு செஞ்சுட்டே கேஸ் போட்டுக்கிட்டு இருக்கான், டெஃபமேஷன் கேஸு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கேள்வி கேட்டவங்க மேலே கேஸை போட்டு கோர்ட்டில் நேற்று அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிற நாட்டில் இவர் வந்து அவமானம் தாங்காமல் ஏன் இறந்துட்டாருன்னா, அந்த வீடியோ வைரல் ஆச்சுமா. அந்த வீடியோ வைரல் ஆகி அவரை வந்து எல்லாருமே வந்து பலவாறாக பேச ஆரம்பிச்சு தான் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. சாதாரணமாக வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கிறவங்க திடீர்னு இந்த மாதிரி ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு தாக்குதலை எல்லாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இருந்தாலும் இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் சொல்கிறேன், ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அதை எதிர்கொள்ளணும். அந்த பொண்ணையாவது கோர்ட்டுக்கு எடுத்துருக்கணும், போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக கொடுத்துருக்கணும், ஏதோ ஒரு வகையில் செஞ்சுருக்கணும். மனசு உடைஞ்சிடக்கூடாது. அவங்க வீட்டில் அப்பா அம்மா யாராவது அவங்கள பேசியிருப்பாங்க, அந்த தம்பியை பேசியிருப்பாங்க, நீ இப்படி ஆகிட்டு இப்படி இருப்பேன்னு நான் நினைக்கலையே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எதுவாக இருந்தாலும் தற்கொலை என்பது முடிவில்லை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு அவர் தற்கொலை பண்ணாமல் நின்றிருந்தாருன்னா அவர் நிரபராதின்னு அடித்து சொல்ல முடியும். இன்னைக்கு அவர் நிரபராதியா குற்றவாளியாங்கிறது நமக்கு தெரியாது. இதான் உண்மை. அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு இல்லை, செத்து போயிட்டார். அது ரொம்ப அதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை. பட் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கல்ல? பார்த்தேன், நானும் பார்த்தேன். ஹராஸ்மெண்ட்டுங்கிறது ஓப்பனாக கேட்குறேனே, நீங்கள் ஒரு அழகான பெண், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்கல்ல? இந்த உரசல் மன்னர்கள் அசிங்கமாக டபுள் மீனிங்கில் பேசுகிறவங்க இதெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம் இல்லை? உங்களை விட நான் வந்து நிறைய சந்திச்சிருப்பேன்ல, சீனியர் நான். எனக்கு நிறையா அந்த மாதிரி, ஏன்னா நானும் பஸ்ஸில் தான் போனேன் ஸ்கூலுக்கு. 10 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் 4 வருடம் விதவிதமாக கையில் இது வச்சுக்கிறது, காம்பஸ் வச்சுக்கிறது, அப்புறம் முதுகு பின்னாடி இப்படி கையை வச்சுக்கிறது, இதெல்லாம் நான் பஸ்ஸில் மட்டும் இல்லை, சினிமாவில் வந்து கூட நான் ஃபாலோ பண்ணேன். பின்னாடி கையை இப்படி இப்படி வச்சுக்கிட்டு தான் நாங்கள் போவோம். இதை பாருங்கள், முதுக கையை அப்படி வச்சுட்டு போவேன். ரசிகர்கள் கூட்டத்தில் ஒருத்தர் இருப்பான், இந்த மாதிரி ஒரு கிறுக்கன், அவன் வந்து நம்ம பின்னாடி பிஞ்ச் பண்ணுறது, டச் பண்ணுறதுன்னு வருவான். நான் இல்லை, பின்னாடி தானே கை வச்சுருக்கேன். அப்போவே ரவுடி தான், பிடிச்சிடுவேன். பிடிச்சி அப்படி இழுத்து வந்தால சொண்டி போத்துற மாதிரி ஒருத்தன் வருவான், சாரி சிஸ்டர் அப்படின்னு. இது நடந்த விஷயம்,
என் வாழ்க்கையில் நடந்த விஷயம். ரசிகர்கள் கூட்டத்தில் ஒருத்தன் அவன் கையை பிடிச்சி யாரா அவன் அப்படின்னு இழுக்கிறான். முகம் தெரிஞ்சதும் அவன் சாரி சிஸ்டர் சிஸ்டர் ஆயிட்டான். அவனுக்கு சிஸ்டர் ஆயிட்டான் அவனுக்கு. இதெல்லாம் நம்ம கடந்து தான் வரும். அப்போ என்னோட அனுபவத்துலையும் சரி, என் கூட எத்தனையோ நமக்கு ஃபேமிலி மெம்பர்ஸு, கிளாஸ்மேட்ஸு, கலீக்ஸு எல்லாருடைய அனுபவத்துலேயும் ஒருத்தன் வந்து நம்மக்கிட்ட தவறாக நடந்துக்கிட்டா அந்த நிமிஷமே செருப்பை கைட்டி அடிக்கணும் அப்படிங்கிறது தான் ரியாக்ஷனாக இருக்கும். சரி, அவங்க வந்து அதை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றத ஒரு ப்ரூஃபாக எடுத்து வச்சுருந்துருக்கலாம் இல்லை மேம்? ப்ரூஃப் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அடுத்த கட்டமாக போலீஸ்கிட்ட கொடுத்துருந்துருக்கு. தேர் யூ கோ. இவர் ப்ரூஃப் எடுத்து இந்த அம்மா தனியாக வந்து ப்ரூஃப் எடுக்குமா, அந்த ப்ரூஃப் எடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்குமா? அப்படிலாம் வேண்டாம்மா. பிங்க் ஸ்குவாட்னு தமிழ்நாட்டில் இருக்குது, கேரளாலையும் பொன் போலீஸ் இருக்குது, ஆந்திராலையும் ஒரு ரொம்ப ஆந்திராவில் இது தெலுங்கானா, நான் வசிக்கும் தெலுங்கானாவில் அந்த பிங்க் ஷீ ஸ்குவாட்னு ஒன்று இருக்குது. ரொம்ப நல்லா பண்ணுறாங்கம்மா. நீங்கள் இந்த மாதிரி எனக்கு பஸ்ஸில் நான் தினம் போகிறேன், எனக்கு தொல்லை கொடுக்குறாரு, அல்லது இவர் ஒருத்தர் வராரு டெய்லி பஸ்ஸில், நான் பார்க்குறேன், கண்ணால் பார்க்குறேன், பெண்களுக்கெல்லாம் தொல்லை கொடுத்துட்ருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களே போலீஸே வரும். நீங்கள் போலீஸ்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள். நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, போலீஸ் வருவாங்க மஃப்டியில். இப்போ உங்களை மாதிரி என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு காலேஜ் கேர்ள்ஸ் மாதிரி புக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்து ரெட் ஹேண்டடாக கையும் களவுமா பிடிப்பாங்கம்மா. இதெல்லாம் அப்படி தான் செய்யணும். நீ யார் வீடியோ எடுத்து போடுறதுக்கு? அங்கே தான் டவுட்டு வருது. நீ வீடியோ எடுத்து சரி நீங்கள் சொல்கிறபடியே வச்சுக்கோ, ப்ரூஃப் எடுத்தாங்கல்ல, என்ன ப்ரூஃப் எடுத்தாங்க? இந்த அம்மா இங்கே நிற்குது, இப்படி செல்ஃபி எடுத்துகிட்டு இருக்கு, அவர் அந்த பக்கம் இந்த பொண்ணு இருக்கிறது கூட அவருக்கு தெரியற மாதிரி இல்லை. அடுத்தது நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் அந்த நபருக்கு நெருங்கி இந்த அம்மா போய் நிற்கிது. அவரு நெருங்கி போய் நிற்கிற பொண்ணுகிட்டேருந்து நகர்ந்து டோரை திறக்கிறாங்க, 2 பொண்ணுங்க இறங்குது, பின்னாடியே இவர் இறங்கி போகிறார். இதான் வீடியோ. அவர் நியாயமா இப்படி நெருக்கமாக ஒரு பொண்ணு வந்து நிற்குது, இறங்கி போவாங்க, இன்னும் 10 ஸ்டாப் கூடவே தானே போவாங்க. அவர் படி இறங்கி போகிறாரு. அவருக்கு இந்த அம்மா இங்கே இருக்குன்றது தெரியல. அதுக்கடுத்து அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க, அந்த உண்மையாவே இந்த சம்பவம் நடந்தது, எனக்கு முன்னாடியே ஒருத்தவங்களை அவர் தர்ம சங்கடப்படுத்தினாரு அப்படின்றத அவங்க அப்படி சொல்றாங்கம்மா. ஆனா அவங்க எடுத்த வீடியோல அவர் அப்படியே நகர்ந்து, அவருக்கு இந்த தெரியலையே, அவர் கைப்படுது. ஒரு உரசல் மன்னனா இருந்தா கைப்பட்ட உடனே அங்கேயே தானே செட்டில் ஆயிருப்பான், அவன் கிளம்பி போக மாட்டான்ல. ரொம்ப லாஜிக்கான விஷயம் இல்லை. சரி, அதையும் மீறி இவங்க சொன்னதை உண்மை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க எதுக்கு அப்ஸ்காண்ட் ஆனாங்க? இவங்க பக்கம் தான் உண்மை இருக்குல்ல, ஏன் காணாமல் போனாங்க? ஏன் 3 நாள் கழிச்சு வந்து யோசிச்சு இந்த விளக்கத்தை கொடுக்குறாங்க? அவங்க தொடர்ந்து அவங்கள சுத்தி எல்லா பக்கமும் ஒரு அவதூறு வந்த உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பதற்றம். இவங்க வீடியோவை அப்லோடு பண்ணாங்கல்ல, அப்ப இவங்களுக்கு வந்து மற்றவங்க மேல அவதூறு சொல்றோன்னு தோணல. இவங்களை கேள்வி கேட்கும் பொழுதுதான் இவங்களுக்கு உண்டா அப்ஸ்காண்ட் ஆகணும்னு தோணுது. அப்படித்தானே? ஒரு காரணமாயிட்டாங்க. அது வந்து ஒரு சோஷியல் மர்டர். இவங்க வந்து நான் கேட்குறேன், ப்ரூஃப் இவங்க ஷூட் பண்ணாங்கல்ல, ப்ரூஃப் ஷூட் பண்ணி மது உங்களை கேட்குறேம்மா, என்ன கூட விட்டுருங்கம்மா, நீங்கள் இந்த காலத்து பொண்ணு, ப்ரூஃப் ஷூட் பண்ணீங்கல்ல, அவர் வந்து உங்களை உரசினாரு, நீங்கள் எனக்கு அந்த ப்ரூஃப் அதில் தெரியல, ப்ரூஃப் வந்து அவர் உரசினதாகவே வச்சுக்கிட்டு அந்த ப்ரூஃப் நீங்கள் எங்கம்மா என்ன பண்ணுவீங்கம்மா? அடுத்த போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்து அதுக்கடுத்து என்ன ஆக்ஷன் எடுங்க. இந்த மாதிரி இந்த மனுஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, ஆக்ஷன். மிஞ்சி போனால் பஸ்ஸில் வந்து ஆக்ஷன் எடுக்க சொல்லுவோம், இல்லை புகார் கொடுத்து தனிப்பட்ட புகாராக எனக்கு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு எஃப்ஐஆர் கொடுப்போம். இதுதானேம்மா செய்வோம். நீ சோஷியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுற. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வீடியோக்கள் வந்திருக்கல மேம். அதே கேரளால பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஒரு நபரு தவறான ஒரு கண்ணோட்டத்துல பார்த்த வீடியோலாம் வைரல் ஆச்சு. அது வேறும். அதாவதுங்கம்மா, இன்னொருத்தங்க ஒருத்தர் வந்து மோசமா, இப்போ பீகார்ல கூட ஒரு வீடியோ நம்ம பார்த்துருப்போம். ஒரு குழந்தை அது அப்படியே குறுகி 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 போகுது. அந்த ஆள் வந்து அது மேலே 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 சாயிறாரு. ட்ரெயினில் உட்காந்துருக்காரு. ட்ரெயினில் வந்து ஒரு எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இவர் உட்காந்துட்டு பக்கத்தில் சின்ன சிறுமி, அது ரொம்ப ரொம்ப சின்ன வயசு குழந்தை. அந்த குழந்தைய வந்து அவர் தப்பாகவே டச் பண்ணுறாரு, அப்படிங்கிறாரு இப்படிங்கிறாரு. அந்த குழந்தை அப்படியே குறுகி போகுது. இதை நம்ம பார்த்து நம்ம எல்லாரும் அதுக்கான நியாயத்தை கேட்டோம். அவரை ஏன் இன்னும் பிடிக்கல? இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த ஆளை கண்டுபிடிக்கல, பிடிக்க முடியல, காரி துப்பிக்கிட்டு இருக்கோம் நாங்கள்லாம்.
அவரை வந்து அவரோட ஜாதியால் தான் அவரை பிடிக்க முடியல அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை. பீகாரில் போலீஸ் ஏன் இப்படி சும்மா விட்டு வச்சுருக்கீங்கன்னு நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கோம். பீகாரில் கேட்குறவங்க கேரளாவில் மெத்தப்படுத்த மாநிலம், அங்கேயும் கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. அதில் எல்லா வீடியோவிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா செல்ஃபி வீடியோ எதாவது பார்த்துருக்கீங்களாம்மா? யாராச்சும் எடுத்திருப்பாங்க. இல்ல மேம், செல்ஃபி வீடியோ ஒரு பொண்ணு அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு இருந்த ஒருத்தர் தப்பாவே பாக்குறாரு, அதுவும் வயசானவர் தான். அந்த வீடியோ அவங்க எடுத்து போட்டப்ப அது எப்படி பார்க்கப்பட்டதுன்னா அந்த பொண்ணுக்கு ஆதரவா தான் பேசப்பட்டது. இதுல வந்து அந்த வீடியோ எனக்கு தெரியல. பட் இந்த வீடியோவில் நான் பார்த்தேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சோஷியல் மீடியாவில் போடுறது என்ன, ஒருத்தர் தவறாக பார்க்குறாருன்னு சொன்னால் அதுக்கு பெருசாக நம்ம பார்க்குறதுக்கெல்லாம் போய் போலீஸில் வந்து கொடுத்துட்ருக்க முடியாது. அவர் என்னை பார்க்குறாருங்கன்னு கொடுக்க முடியாது. மேபி கொடுக்கலாம். பட் கையும் வைக்கிறாரு, தப்பாவும் கை வைக்கிறாரு. தப்பா கை வச்சா கண்டிப்பா போலீஸ்ல தான் கொடுக்கணும். அது என்ன சோஷியல் மீடியால போடுற பழக்கம்? இப்ப நீங்க சோஷியல் மீடியால இந்த பெண் சோஷியல் மீடியால லைக்ஸுக்காகவும் வருமானத்துக்காகவும் தான் முதல்ல ஓடி போய் சோஷியல் மீடியால போடுது. நான் இப்படி கூட சொல்றேன், நீ போலீஸ்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீ சோஷியல் மீடியால போடு. தப்பா இருக்குமா அது? அப்படி இதுக்கு முன்னாடியும் கேரளால அதுதான் ஒரு ட்ரெண்டுன்னு சொன்னா அது தவறான ட்ரெண்ட், தப்பு. அது நீங்க தவற கண்டிக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல அதை வச்சு நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு தப்பு அங்க நடக்குது, அந்த தப்பு மறுபடியும் நடக்காம இருக்கணும்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வீடியோ எடுத்து அதை பப்ளிஷ் பண்றாங்க. சாவடிச்சிடலாமா? நடைமுறை இருக்கா மேம்? சாவடிச்சிடலாமா? தப்பு பண்றவங்கள சாவடிக்க இல்ல, இதான் ஒருத்தன் உரசனா உடனே அவனை சாவடிச்சிடலாமா? அப்ப என்ன அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க நம்ம சாதாரணமா எடுத்துட்டு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். யார் கொடுக்கணும்? பாதிக்கப்பட்ட பொண்ணு செருப்பால் அடி. அந்த நிமிஷமே காலில் இருக்கிறத எடுத்து அடி. அந்த இதுல அப்பவே பிளான் பண்ணி போய் வீடியோ எடுக்கிறதெல்லாம். ஏம்மா, நான் தான் சொல்றேனே, நானும் நிறைய ஹராஸ்மெண்ட்டை கடந்து வந்த ஆள் தான். இதை பார்த்தா இந்த பர்டிகுலர் வீடியோவில் அவர் ஹராஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அதுக்கு முன்னாடி பின்னாடி பற்றி எனக்கு என்ன தெரியும்? அந்த அம்மா சொல்கிறது தான் நமக்கு தெரியுது. எதுக்காக பிளான் பண்ணி? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வீடியோ வந்துருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஆண்களை பொய்யா ஃப்ரேம் பண்ணி போலீஸ் கேஸ் எல்லாம் கொடுத்து பழி வாங்கின எத்தனை இடத்த நம்ம பார்த்துருக்கோம். அவங்க பேர் கூட ஏதோ ரைஸ்ரீ ஜெயஸ்ரீயா, அந்த யூபியில் 2 பொண்ணுங்க பசங்க மேலே கேஸ் கொடுத்து கடைசியில் பார்த்தா அது பொய் கேஸு அப்படின்னு கண்டுபிடிச்சா அவங்களோட காலேஜ்லேருந்து தூக்கிட்டாங்க. வாழ்க்கையே போச்சு அந்த 2 பிள்ளைங்களுக்கு, இல்லையா? கேர்ள்ஸு பொய் கேஸ் கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நம்ம 2 பேரும் கேர்ள்ஸு. நீங்களும் ஃபெமினிஸ்ட்டு தானே, நானும் ஃபெமினிஸ்ட்டு தான். ஆனால் ஃபெமினிஸ்ட்டுனா பண்ணுற தப்பையெல்லாம் பொம்பளை அப்படிங்கிறதுக்காக நியாயப்படுத்துறது கிடையாது. இந்த இடத்துல இந்த பேர் என்ன, ஷித்திஜாவா? ஷிம்திஜா என்ற அந்த பெண் பண்ணது கண்டிப்பாக வந்து நியாயப்படுத்த முடியாத ஒரு சதின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க அதை வச்சு அவங்க கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமில் நிறைய வியூஸ் வரணும், சோஷியல் மீடியாவில் நிறைய வியூஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஒருவேளை பாடம் கற்றுக் கொடுக்கணுங்கிறது இருந்திருக்கலாம். அதை சொல்ல ஒருத்தன் உயிரோட இல்லை. இப்போ அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க்காக வருது இல்லை மேம்? தான் மேலே ஒரு தப்பு இல்லைன்னா அதை ப்ரூவ் பண்ணணும்ல. அதை விட்டு இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறது எந்த வகையிலும் ஒரு நியாயமா இருக்குமா? எல்லாரும் எல்லா விதமாகவும் தைரியமாக இருக்க மாட்டாங்கம்மா. இன்னைக்கு வந்து நாட்டில் ஃபெயில் ஆகாதவங்க யாராவது இருக்காங்களா? பலர் ஃபெயில் ஆகுறாங்க. அடுத்த வருஷம் திருப்பி ட்ரை பண்ணலாம், அக்டோபரில் ட்ரை பண்ணலான்னு நினச்சி மனசை தேத்திக்கிட்டு நல்லா படித்து பாஸ் பண்ணுறாங்க, இல்லையா? படிப்பில் வரலப்பா, நான் வேறு ஏதாவது வேலைக்கு போகிறேன்னு போகிறாங்க. ஆனால் சிலர் 12th ஃபெயிலு, 10th ஃபெயிலு, டீச்சர் அடித்தாங்க, இல்லைன்னா டீச்சர் என்னை ஏதோ திட்டாங்கக்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து தப்பு பண்ணவங்களா? ஒரு குழந்தைகள்ன்ற நம்ம லிஸ்ட்ல எடுத்துக்க முடியாதுல்ல மேம்? ஏன்னா அவருக்கு தெரியும் சட்டம் என்ன இருக்கு. அவருக்கு என்னமா தெரியும்? நாளைக்கு திடீர்னு வந்து உங்களை பத்தி அபாண்டமா சொன்னாங்கன்னா நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணுவீங்க? மதுமிதா வேறங்க, கஸ்தூரி வேற. ஏன்னா நாம வந்து பொது வாழ்க்கையில கேமரா முன்னாடியே வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம வேறங்க. இதெல்லாம் இல்லாமல் டெய்லி வேலைக்கு போயிட்டு திரும்பி வர்ற ஒருத்தர், அவருக்கு குழந்தையெல்லாம் சின்ன குழந்தை இருக்கு. டெய்லி போகிறோம், வேலைக்கு போகிறோம், வர்றோம், நம்ம குடும்பத்தை கவனிக்கிறோம். இதுதான் நம்முடைய ஒரு சிறிய உலகம்னு வச்சுக்கோங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பட்டி தொட்டியெல்லாம் உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்க,
யார் எப்படி எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? ஆஹா, உங்களுக்கு சட்டம் தெரியும், நீங்கள் இதை சட்டப்பூர்வமாக நம்ம ஊரில் சட்டப்பூர்வமாக இவர் இதை கவனிக்கிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுமா? எத்தனை வருஷம் ஆகும்? அது அவங்க ப்ரூவ் பண்ணலாம் மேம். என் மேல தப்பு எத்தனை இல்லைன்றத வருஷம் அதே வீடியோவா கூட அவங்க எடுத்து போட்டிருந்திருக்கலாம்ல மேம். போட்டிருக்கலாம். அதை எத்தனை பேர் நம்பியிருப்பாங்க? இப்ப எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவா தானே பேசிட்டு இருக்காங்க. செத்து போயிட்டாருமா? இப்ப போட்ட பிறகு செத்து போயிட்டாரு. நான் ஓப்பனா கேட்கிறேம்மா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சம்பந்தப்பட்ட குற்றத்துல இந்த சமூகம் பெண்ணுக்கு தானேம்மா வரைஞ்சிட்டு வரும். அவர் நாளைக்கு நான் இல்லை, நான் நிரபராதி அப்படின்னு சொன்னா நீங்க ஒத்துக்க போறோமா? நம்ம வெக்கமே இல்லாம வீடியோ போடுறான் பாருன்னு சொல்லிடும் இல்லையா? இதானே அது யாரு மேம் ஜட்ஜ் பண்ணணும்? இப்ப அதுக்கான ஒரு சட்டம் இருக்கு. அவருடைய இறப்புக்கு இந்த பொண்ணை மட்டும் நம்மளால குற்றம் சொல்லிட முடியுமா? இந்த பொண்ணை மட்டும் குற்றம் சொல்ல முடியாது. ஒரு ஒரு தவறு நடக்கும்போது அதை விசாரிச்சு அதுக்கான தண்டனை கொடுக்கறதுக்குன்னு ஒரு இது இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. அந்த ப்ரொசீஜரும் அந்த போலீஸும் அந்த கோர்ட்டையும் விட்டுட்டு நீ சோஷியல் மீடியாவில் போடுற இந்த பொண்ணு முதல் குற்றவாளி, அக்யூஸ் 1, அதை எடுத்து ஷேர் பண்ணாங்க பாருங்க. ஷேர் பண்ணவெல்லாம் என்ன சமூகத்தில் ஆர்வலரா, செயல்பாட்டாளரா, பொறுப்புள்ள ஒரு குடிமகனா? ஒன்றும் கிடையாது. வம்பு கலையறதுக்கு ஷேர் பண்ணுறது. இவங்கனால இவனுமே ஒரு கிரிமினலாக இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், இதை எடுத்து ஷேர் பண்ணி என்னவோ பெரிய புனிதன் மாதிரி லேடிஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஃபெமினிசம் அப்படின்னு ஷேர் பண்ணி இவங்க ஜட்ஜ் பண்ணிடுறது. இன்றைக்குமே நான் இப்போ இவருக்கு இந்த இறந்து போன ஒரு ஆத்மாக்காக நான் பேசுகிறேன். இன்றைக்குமே எத்தனையோ பேர் அதெல்லாம் கிடையாது, செத்தாலும் அவன் கிரிமினல் தான் சொல்லிக்கிட்டாங்க. உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? அந்த வீடியோவில் ஆதாரம் இல்லை. அவன் கிரிமினலாக இருந்தால் அந்த ஆதாரத்தை வச்சு தான் பேசணும். இன்றைக்கி அவர் ஒரு இறந்தவர். இன்றைக்கி இஸ் அ டெட் பர்சன். இஸ் எ கிரிமினல், வாஸ் எ கிரிமினல்? வி டோன்ட் நோ. அதுக்கு ப்ரூஃப் இல்லை. டெட், அதுதான் ப்ரூஃப். ஸோ அப்படிலாம் ஒரு தப்புக்கு தண்டனை இருக்கணும் தான். அது எப்படிப்பட்ட தண்டனையாக இருக்கணும்? இது அந்த பொண்ணு இந்த வீடியோவில் அது தண்டனையெல்லாம் நியாயம் வெல்ல வேண்டும், பெண்மை சிறக்க வேண்டும்னு எல்லாம் பண்ண மாதிரி எனக்கு தெரியலமா. ஆனா தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்து இருக்குது. ஆரம்பத்துல இருந்து இப்ப இருக்கிற ஜெனரேஷன் இந்த பெண்ணை சொல்ற, அத பரப்பி ஜட்ஜ்மெண்ட் பண்ண ஆயிரக்கணக்கானவர்களை சொல்றேன், இந்த சமூகத்தையும் சொல்றேன். ஏன்னா இந்த சமூகத்துல இந்த மாதிரி பெண்கள், இதோ என் தலைமுறையில் எனக்கு நடந்துச்சு, உங்களுக்கு நடக்குது. என் பாட்டிக்கு ஒருத்தன் டீச்சரு லவ் லெட்டர் கொடுத்தான். அந்த டீச்சரை அவங்க சஸ்பெண்ட் பண்ணலை, என் பாட்டியை தான் ஸ்கூல்லேருந்து நிறுத்தினாங்க. சமூகத்தையும் நான் சொல்கிறேன், சரியா? பட் இது சமூகத்தை மாற்றுறதுக்கான வழி கிடையாது. இது ரொம்ப எப்படி சொல்கிறது, இந்த பொண்ணை நான் இன்னொரு விதமாக நான் ப்ளேம் பண்ணுறேன். பெண்கள் பாதுகாப்புக்காக ஆக்கப்பூர்வமான வழிகளில், நல்ல வன்மையான கடுமையான வழிகளில் பெண்கள் போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஈவ் டீசர்ஸு, பெண்களுக்கு ஏறான அச்சுறுத்தலுக்கு எதிராக போராடிக்கிட்டே இருக்கோம். நம்ம போராடிக்கிட்டே இருக்கோம். நடுவில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு வீடியோ போட்டால் இனி நம்ம போராடும்போது, நீ நிஜமாலுமே புகார் எடுத்துகிட்டு வந்தியா இல்லை மண்டபத்தில் யாராவது வீடியோ எடுத்து கொடுத்தாங்களான்னு கேட்பாங்க. ஆமாவே இல்லையா? ஒரு பொய் குற்றச்சாட்டு வரும்போது, இன்னைக்கு கோர்ட்டில் அப்படி ஆயிடுச்சுமா. டவுரி கேஸு, பாக்ஸோ கேஸில் நிறைய அப்யூஸ் நடக்குது. அதனால் இப்போது ஒரு டவுரி கேஸ்னு வந்தால் முன்னெல்லாம் உடனடியாக தீர்ப்பு கிடைக்கும். இப்போல்லாம் தீர்ப்பு கிடைக்கிறது இல்லை. இந்த பொண்ணு உண்மையாகவே டவுரி கேஸா இல்லை பழி வாங்கிறதுக்காக வேணும்ட்டே மாட்டி விடுதா அப்படின்னு பார்த்து இப்போ இழுக்குது. நீதியே இழுத்துட்டு போகுது, வருஷக்கணக்கில் இழுத்துட்டு போகுது. பாக்ஸோ நிஜமாவே, ஏன்னா அப்பா மேலே சித்தப்பா மேலே எல்லாம் கேஸ் போடுவாங்க. நான் லா சர்க்கிள்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு எங்களோட குரூப்பில் நாங்கள் இதை தானே பேசிக்கிட்டு இருக்கோம். கேஸ் போடுவாங்கம்மா, அப்பா மேலே சித்தப்பா மேலே கேஸ் போடுவாங்க. என்னோட தவறாக நடந்துக்கிட்டாங்கன்னு. பொண்ணோட வயசு 17 வயசு 8 மாதம் அப்படி இருக்கும். ஸோ அது பாக்ஸோ. அப்பாவை பார்த்தா ரொம்ப என்னையா இது புரியலையே அப்படின்னா, அம்மா ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா, நோண்டி பார்த்தா அந்த பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கு. இவங்க அந்த பையனை கண்ணாலையும் பார்க்கக்கூடாதுன்னு மிரட்டி இருக்காங்க. போடு கேஸு.
என்ன பண்ணுவ? ஆனா எல்லாரையும் மொத்தமா நம்ம சொல்லிட முடியாது. அததாம்மா ஒண்ணு ரெண்டு சொல்றேன். இடங்கள்ல இந்த அந்த மாதிரி நடக்கிறதுக்கான 1 வாய்ப்பு 2 இருக்கு. அந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்போது உண்மையா இருக்கிற 99 கேஸ் மேலயும் சந்தேகம் வந்துருது இல்லையா? டக்குன்னு அந்த பொண்ணு கேட்டு சரிங்க பாக்ஸோல மைனர் சொல்றது தான் சரியா இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிக்கை இருந்த காலம் போய் இன்னைக்கு யார் வந்து சோஷியல் மீடியால லைக்ஸுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, யார் உண்மையாவே பாதிக்கப்பட்டாங்க அப்படின்றது வருது இல்லையா? இந்த விஷயம் இந்த வீடியோல நான் மறுபடியும் சொல்றேம்மா, அந்த ஷிம்திஜா பாதிக்கப்பட்டவள் இல்ல, வேற யாரோ ஆடு நனையதேன்னு இந்த ஓநாய் ஆட தேவையில்லை. ஷீ இஸ் அ கில்லர். அதுக்கு மேல ரொம்ப வருத்தத்தோட சொல்லிக்கிறேன், சில செலிபிரிட்டிஸ்லாம் இருக்காங்க, பேர் நான் சொல்லலைன்னாலும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும். எங்கேயோ வட இந்தியாவில் ஒருத்தன் வந்து தனியாக போகிற பொண்ணு பின்னாடி போய் பேண்ட்டு ஜிப்பை அவுத்து காமிச்சிருக்கான். அது வந்து ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட்டு சிசி கேமராவில் பதிவாயிருக்கு. அவனை வந்து கண்டுபிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ். ஏன்னா அவன் முகத்தை வச்சு கண்டுபிடிச்சி. அதுக்கு ஒரு அம்மா கமெண்ட் போட்டிருக்கு, இப்போ வந்து அவனை பிடிச்சிட்டாங்க போலீஸு, இவனே வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு இருந்தான்னா அவன் இந்த பொண்ணு மேலே தான் தவறுன்னு இந்த சமூகம் சொல்லியிருக்கோம் அப்படின்னு கமெண்ட் போட்டிருக்கு. எதோட எதை சேர்க்குது? அதனால் நீங்கள் பாட்டு அழகாக பாடுறீங்க, ஓகே, பாட்டு பாடிட்டு போயிருங்க. இந்த மாதிரியெல்லாம் வந்து சமூகத்தில் ஊரில் இருக்கிற எல்லா, நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஏதோ ஒருத்தர் 2 பேரால், நான் சொல்கிறேம்மா, உரசல் மன்னன்கள் இருக்கிறாங்க. அதுக்காக ஒன்றுங்களை பெற்றவங்களும் என்னை பெற்றவங்களும் வந்து மோசமான ஆண்களா? உலகத்தில் எல்லா ஆண்களும் மோசமானவங்களாமா? இப்போ இங்கே யாருமே எல்லா ஆண்களும் மோசமான, அதே போல் எல்லா ஆண்களும் சொல்கிறாங்க. இதோ நேற்று நான் பார்த்து மனசு வருத்தப்பட்டேன், பாடகி ஒருத்தங்க சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? அவங்களுக்கு வந்து மோசமான ஆண்களை மட்டும்தான் அவங்க பார்த்தாங்களான்னு எனக்கு தெரியல. நான் நல்ல ஆண்களை பார்த்துருக்கேன். சினிமாவில் நான் ஆண்களோட மட்டும்தான் வேலை செஞ்சுருக்கிறேன். என் மேக்கப் மேனு ஆண், என் காஸ்டியூமர் ஆண். காஸ்டியூமர்னா என்ன பண்ணணும் தெரியும்னா, இங்கே உக்கு போடணும், இங்கே தையல் போடணும். அப்போ ஒரு ப்ரொஃபஷனல் மனப்பான்மையோடு இல்லைன்னா, ஃபுல் கட்டுப்பாடோடு இல்லைன்னா அவங்களால ஒர்க் பண்ண முடியுமா சொல்லுங்கள்? மேக்கப் மேன் முகத்துக்கு மட்டுமா மேக்கப் போடுவாங்க? ஃபுல் பாடி மேக்கப் போட்டு நம்ம சாங் சீக்வன்ஸில் இருப்போம். அப்போது அங்கே சகோதரனாக தான் அவர் வந்து என்னை கவனிக்கணும். டிரைவர் அப்பா அம்மா வர மாட்டாங்க, கூட காவலாளி வர மாட்டாங்க. டிரைவரை நம்பி நம்ம காரில் ஏறி தூங்கிக்கிட்டே போவோம். நைட்டோட நைட்டாக நம்மளை இந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து வெளியூருக்கு அழிச்சிட்டு போவாங்க. அவங்களெல்லாம் நாங்கள் எங்களுடைய கூட பிறக்காத சகோதரர்களாக தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போது சினிமாவில் நான் நல்லவங்களை பார்த்துருக்கேன், சினிமாவில் அந்த அம்மா ஒன்லி கெட்டவங்களை தான் பார்த்துச்சா என்னன்னு எனக்கு தெரியல. பெண்கள் எல்லாரும் நல்லவங்களா? பெண்கள் எல்லாரும் விக்டிம்ஸ், நான் ஒன்லி பாதிக்கப்பட்டவர்கள் தான் பெண்களா சொல்லுங்க? எல்லாருமே நல்லவங்கன்ற நம்மளால சொல்ல முடியாது மேம். ஒரு சில இடத்துல அதே போல எல்லா ஆண்களும் அதிக அளவுல ஆண்கள் தான் வந்து பாலியல் துன்புறுத்துறாங்க. பெண்களுக்கு இல்லையா? அப்ப அதிக இல்ல, அதிக அளவுல ஆண்கள் தான் துன்புறுத்துறாங்க. பாலியல் பிரச்சனைன்னு வந்தா ஆண்கள் தான் அதிக அளவுல அதுல இருக்காங்க, அதான் உண்மை. ஆனா அதுக்காக இல்ல அதுக்காக அதாம்மா, அதான் உண்மை, ஆண்கள் தான் அதிக அளவுல. நீங்க வந்து இப்போ ரோட்டில் வந்து குடிச்சிட்டு லுங்கி விலக யாராவது புரண்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படி புரண்டுக்கிட்டு இருக்கிறவங்களே அதிக அளவில் ஆண்களாக தான் இருப்பாங்க. பெண்கள் வந்து எங்கேயாவது ரொம்ப ரேராக வந்து குடிச்சிட்டு கிடப்பாங்க. அவங்க ஆட விலகி கிடத்தாங்கன்னா உடனே பெண்கள் கூடி நின்று, இது வரைக்கும் வரலாறுலாம் எனக்கு தெரிஞ்சு ஆகலமா, பெண்கள்லாம் கூடி நின்று பார்க்கறது, ஜொல்லு விடுறது, திருட்டுத்தனமா போட்டோ எடுக்கிறது, இந்த மாதிரி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆனா ஒரு பெண் மனநிலை பாதிக்கப்பட்டோ இல்லது நோயால விழுந்தோ ரோட்டில் ஆட விலகி ஒரு பெண் இருந்தாங்கன்னா அந்த பெண்ணுக்கு உதவி செய்யற ஆண்கள் அதிகமா இருப்பாங்களா, சுத்தி கழுகு பறவை பார்க்குற ஆண்கள் அதிகமா இருப்பாங்களா? உதவி செய்யறாங்களா? செய்வாங்க. ஒன்னு யாராச்சும் மோஸ்ட்லி லேடிஸ் தான் வந்து செய்வாங்க. ஆண்கள் மோஸ்ட்லி சுத்தி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க. ஓகேவா? இது யதார்த்தம். அதுக்காக எல்லா ஆண்களும் மோசமானவங்க, எல்லாரும் அப்படிதான் வேடிக்கை தான் பார்ப்பாங்க,
எல்லாரும் வக்ரம் பிடிச்சவங்கன்னு சொல்றது எப்படி நியாயம்மா? Ma'am, நம்ம இப்ப பெத்தவங்களும் நீங்க அப்படிதான் ஆண்தாம்மா. நீங்க சொன்னது அந்த மாதிரி தான் மேம் இருந்தது. அதிக அளவுல அது இருக்கு. ஓகேயா? அந்த மாதிரி. ஆனா சில நேரங்களில் சில மனிதர்கள் இன்னைக்கு பாக்குறவன் கூட நாளைக்கு நல்லவனா மாறிடுவான்மா. எல்லாரும் எல்லா நேரமும் நம்பியாராவே இருப்பாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடாதுமா. நம்பியாரே நிஜ வாழ்க்கையில ஒரு ரொம்ப நல்ல வருமா இல்லைங்களா? ஸோ பொதுமைப்படுத்துதல் தவறு. இந்த அம்மா ஒருத்தனை வந்து திட்டம் போட்டு பழி வாங்கியிருக்கு, மானத்தை வாங்கியிருக்கு. இப்ப அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றது முக்கியம். பழி வாங்குற அது என்னன்னு அளவுக்கு தெரியல. அவர் செத்து இல்ல. போயிட்டாரு. என்ன வரலாறு அவங்களுக்குள்ள இருக்குன்னு தெரியாது. இப்ப கேஸ் நடந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம அவங்க தான் குற்றவாளி அப்படின்ற அக்யூஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா அவங்கள? அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. விசாரணை போயிட்டு இருக்கு. அதனால முழுசா நம்மள அவங்களால சொல்ல விட்டுருவாங்க. முடியாது. நம்ம ஊரு சட்டத்துல பெண்களுக்கு வந்து கொஞ்சம் லீனியன்ட் தான். ஆனா இந்த மாதிரி பெண்களால சமூக சீர்கேடு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்ப இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முட்டு கொடுத்துக்கிட்டு வரான் பாருங்க. 2 விதமான ஆட்கள் நான் பாக்குறேம்மா. என்னுடைய சோஷியல் மீடியால கூட நான் பகிர்ந்திருந்தேன். பாவம் இந்த மனுஷன் அப்படி ஒன்றும் தவறு செஞ்ச மாதிரி தெரியல, அவர் பாட்டி இறங்கி போறாரு அப்படின்னு நான் பகிர்ந்திருந்தேன். முட்டு கொடுக்குறவங்க எல்லாரும் என்ன தெரியுமா? நீங்க வந்து முஸ்லிம்க்கு எதிரானவர், அந்த பொண்ணு முஸ்லிம்ங்கிறதுனால தான் அதை நீங்க வந்து திட்டுறீங்க அப்படின்னு முஸ்லிம் ஹேண்டில்ஸ்லேருந்தெல்லாம் எனக்கு வருது. நான் சொல்றேன், இதுல மதம் எங்கேருந்து வந்துச்சு? ஒரு உசுறு போச்சு. உசுறு போனவரும் ஒன்றும் இந்து கிடையாது, பாவம் அவரும் ஏதோ கிறிஸ்துவர் போல இருக்கு. ஆனா அது யாரா இருந்தா என்ன? திட்டம் போட்டு ஒருத்தரை சிக்க வச்சா அது யாரா இருந்தா நம்ம என்ன? தவறு மற்றவர்கள் செஞ்சா நம்ம கேட்கறது இல்லையா? அபிராமின்னு ஒருத்தங்க இருந்தாங்க, பிள்ளைங்களை கொண்டுட்டாங்க தெரியுமில்ல? அதுக்கு வந்து எங்க போனீங்க நீங்கள்லாம்? நான் அப்பவும் குரல் கொடுத்தேன். அப்போ எங்க போனீங்க நீங்க? கல்யாண ராணி ஒருத்தி 6 பேரை நல்லா டேக்கா கொடுத்தா, அப்ப எங்க போனீங்க நீங்க? அஜித்குமார் கொலை வழக்குல சம்மந்தப்பட்டவங்க ஒரு இந்து தானே. முட்டு கொடுக்குறவங்க அவங்க முஸ்லிம்ங்கிற காரணத்துக்காக முட்டு கொடுக்குறாங்க பாருங்க. அதை பார்த்து எனக்கு ஐயோ இது ரொம்ப தவறான போக்கா இருக்கு அப்படின்னு தோணுது. 1. 2வது, என்னுடைய அரசியல், நான் பிஜேபியில இருக்கிறதுனால நீ சொல்றத நான் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் இருக்கிறாங்க. இவங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம சமூகத்துல மாற்றத்தை எப்படிமா நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும்? ஆனா இந்த இடத்துல மேம் இப்ப இது எவ்வளவு சென்சிட்டிவான ஒரு விஷயம். ஆனா இது எப்படின்னா ஒரு கிண்டலான ஒரு விஷயமா மாறுது. அடுத்த ஆண்கள் என்ன பண்றாங்க, எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு அவங்க அட்டைப்பெட்டிங்களை தூக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி பெண்கள் பண்ணுவாங்க. அது வந்து சட்டையர். அதை நம்ம கிண்டல்னு சொல்லக்கூடாது. விரக்தியில இடுக்கண் வருங்கால் நகுக. ஓகேவா? அந்த மாதிரி தான். இப்போ வெளியே போகவே அச்சமா இருக்கு அப்படிங்கிறத சிலர் வந்து ஆவேசமா பேசி அதை சுட்டி காட்டுறாங்க, சிலர் அதை காமெடி பண்ணி சுட்டி காட்டுறாங்க. அதுவும் ஆனா பொது நலன் தான் மேம். இது ஆரம்ப காலத்துல இருந்தே பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு இருக்கும்போது அவங்க என்ன இந்த மாதிரி எங்களுக்கோ ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு அட்டைப்பட்டியை தூக்கிட்டு வந்தா அது எப்படி ஏத்துப்பாங்க மேம்? என்ன பாருங்கம்மா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது ஒரு கசப்பான நிஜம்தானே. அதுல ஒவ்வொருத்தரும் வந்து அட்டைப்பெட்டியை எடுத்துட்டு ஏன் வருது இல்லைன்னா அது வந்து செய்தி இல்லை, அது யதார்த்தம். அது ஒரு கசப்பான யதார்த்தம். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஓகேவா? ஆண்களுக்கு இன்னைக்கு எங்கேயோ அங்கிட்டு ஒன்று இங்கிட்டு ஒன்று இப்படி நடக்குது. அதனால் அதை வந்து அவங்க சட்டையர் பண்ண முடியுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஆணை ஏமாற்றினால் அது செய்தியாகும். இன்னைக்கு இந்த ஷிம்ஜிதா பண்ணது வந்து ஒரு குரூரமான ஒரு குற்றம், அதனால் அது செய்தியாகுது. ஓகேவா? அது ஆண் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையாகவே அவன் உரசல் மன்னனாக இருந்தால் அது செய்தி ஆகாது. ஏன்னா அதுதான் நம்ம டெய்லி அனுபவிக்கிற ஒரு விஷயம் தானே. டெய்லி அனுபவிக்கிறோங்கிறதுக்காக ஒரு அப்பாவியை நீங்கள் சுட்டி காட்டாதீங்க. பழி ஒரு இடம், பாவம் ஒரு இடம் இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய கருத்து. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி மேம். நன்றி.